நாம் சென்ற புதன்கிழமை ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் நாம் ஸ்டார்ட் பண்ணோம். தேவ பக்தியினுடைய சில வார்த்தைகளை எல்லாம் குறித்து நாம் தியானிச்சோம். டிஸ்பிளே பண்ணவா? எனக்கு மொபைல் வைப்பேன். தேவ பக்தி இடத்துல சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு. நாம் இந்த வசனத்தை நாம் எடுப்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். கடந்த ஒரு சில நாட்களா இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. எதற்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமா இருக்கு அப்படிங்கறத பின்னால வாசிக்கிறோம். 12ஆவது வசனத்துல நாம் அவபக்தியையும் லௌகிக உலக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெளிந்த புத்தி அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாய், நாம் அவபக்தியையும் உலக இச்சைகளையும் வெறுத்து இச்சையடக்கம் உடையவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் ஜீவனம் பண்ண அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு, நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு, இச்சையடக்கம் உடையவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவ கிருபை இல்லாதபடிக்கு நமக்கு இது சாத்தியம் அல்ல. தேவனுடைய கிருபை, தேவ பலன், தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய சகாயம் இல்லாமல் இந்த பூமியில நாம் தேவ பக்தியாய் வாழ முடியாது. அப்ப தேவ பக்தி அப்படின்னா, நான் சென்ற வாரத்துல நான் படிச்சோம், தேவ பக்தி அப்படின்னா உலகத்தில் உள்ளவர்களுக்கு எது தேவ பக்தி அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வர்றது தேவ பக்தி, சில சம்பிரதாய சடங்குகளை பின்பற்றுவது தேவ பக்தி. கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க, வெளியரங்கமான ஒரு பக்தி இருக்கும், சாமி கும்பிட்றேன்னு சொல்லி கும்பிடுவாங்க. என்ன ஒரு பாரம்பரியமான ஒரு புறஜாதியான ஒரு பின்னணியிலிருந்து வந்ததுனால 21 வயது வரைக்கும் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த நாட்கள்ல வாயில சுத்தம் இல்லை, கண்ணில் சுத்தம் இல்லை, கையில சுத்தம் இல்லை, இருதயத்துல சுத்தம் இல்லை. வாய் சுத்தம், கண் சுத்தம், இருதய சுத்தம், கை சுத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா எதுக்கு குறைச்சிருக்காது அப்படின்னா, கோயில் குளம் போறதுக்கு குறைச்சிருக்காது, நாள் கிழமை அனுசரிக்கிறது குறைவு இருக்காது, நல்லது கெட்ட நாட்கள் எல்லாம் அனுசரிக்கிறதெல்லாம் ஒரு குறைவு இருக்காது. ஆனால் இது தனி, இது தனி. நான் ஏற்கனவே சொன்ன புதன்கிழமை இன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஒரு சில உலக பிரகாரமான சில பக்திமான்களை குறித்து நான் சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருப்பார்கள், பேச மாட்டாங்க, மதியம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 1 மணிக்கு என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா மண்சோறுல சாப்பிடுவாங்க.
மௌன விரதம் பார்க்கிறவர்கள், மண்சோறு சாப்பிடுகிறவர்கள், இது புரட்சாதியான ஒரு மார்க்கம். அது அவர்களுக்கு பக்தி அப்படின்னு சொல்லிக்கோ. ஆனால் அந்தரங்கத்தில் திருட்டு, பொய், பித்தலாட்டம், கொள்ளை, அநீதி இருக்கும். அந்தரங்கத்தில் பித்தலாட்டம், பொய், மனைவிக்கு துரோகம், குடி, வெறி, விபச்சாரம், இதெல்லாம் இருக்கும். பொய் இருக்கும், கவர்மெண்ட்டை ஏமாத்துறது இருக்கும், டாக்ஸை ஏமாத்துறது இருக்கும், இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறது இருக்கும், டாக்ஸ் கட்டுறது ஏமாத்துறது இருக்கும். எஸ், இது புரஜாதியான மார்க்கத்தில் மட்டும் இல்ல, ஈவன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும். ஈவன் கிறிஸ்தவர்கள், பிரியமானவர்களே, நம்ம மத்தியில யாரும் இந்த மாதிரி பிடிக்கூடாது. அது அவபக்தி, அது வேஷம், அது அவபக்தி, வேஷம். இதுக்குதான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை வெறுக்கணும்னு சொல்லுது. 12ஆம் வசனத்துல அவபக்தியை வெறுத்துருங்க, உலக இச்சைகளை வெறுத்துருங்க. உலக பிரகாரமான இச்சைகளை, லௌகீக உலக பிரகாரமான இச்சைகளை வெறுத்துருங்க. இந்த பூமியில் தெளிந்த புத்தி அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவன் நமக்கு தேவனுடைய கிருபையை பிரசன்னமாக்கி இருக்கிறது. வெளியில இன்னைக்கு பிரஜாதி மார்க்குன்னு சொல்றோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளவு அவபக்தி இருக்கு, எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கு, எவ்வளவு கரப்ஷன் இருக்கு. ஓகே, இதன் மத்தியில் நாம் என்ன செய்ய, எப்படி வாழணும் அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழ்தல். அப்ப அந்த தேவ பக்தியை குறித்து வேதம் என்னென்னலாம் சொல்லுதுன்னா நிறைய சொல்லுது. அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுல ஏதாவது இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அதை முதல்ல ஒன்னொன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிப்போம். அதாவது மேல முதலாவது தேவ பக்தி அப்படிங்கிறது தேவ பயமும் தேவ ஸ்நேகமும் கலந்துதான் தேவ பக்தி. எதுவும் சேர்ந்தது அப்படின்னா fear of God and love of God. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவ ஸ்நேகமும் கலந்ததுதான் என்னது, தேவ பக்தி. பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு அவங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படாத காரியத்தால் அவர்கிட்ட எது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கிட்ட மேலோங்கி இருந்தது அப்படின்னா தேவ பயம். தேவ ஸ்நேகம் அப்படின்னா யாரா ஒரு சிலர்கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். தாவீது போன்று, யோசேப் போன்ற ஒரு சிலருக்கு அந்த தேவ ஸ்நேகம் இருக்கும். ஆனால் தேவ பயம்தான் அங்க பிரதானமானது. ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படல அப்படின்னா, இப்ப தாய் தந்தையை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும், அவ்வளவுதான். தாய் தகப்பனை, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் தாய் தகப்பனை நிந்திச்சான்னு வச்சுங்க, கொண்டே போடுவாங்க, அடிச்சே கொண்டுடுவாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்கலன்னு வச்சுங்க, அடிச்சு கொண்டுடுவாங்க. அப்ப அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட், தண்டனைக்கு பயந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கீழ்ப்படிவார்கள். இல்லைன்னா ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்வார்கள், கீழ்ப்படிவார்கள். அப்ப பழைய உடன்படிக்கையில் மேலோங்கி இருக்கிறது என்ன அப்படின்னா தேவ பயம். ஆனால் புதிய உடன்படிக்கையில எது மேலோங்கி நிக்குது அப்படின்னா தேவ பயம் இல்ல, தேவ பயம் இருக்கு. அதுக்கு மேலோங்கி நிக்கிறது எது அப்படின்னா தேவ ஸ்நேகம், தேவ அன்பு. ஏன் அப்படின்னா நாம் கட்டளைகளை பார்க்கிறதை விட கிறிஸ்து இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நல்ல கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையை கொடுத்தார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கோ கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கல. என்னத்தை கொடுத்திருக்காரு சொல்லுங்க? சவுண்டா இயேசுவை கொடுத்திருக்கிறார். நமக்கு யாரையோ கொடுத்திருக்கிறார்? கட்டளைகளை கொடுத்தது பழைய ஏற்பாட்டுக்கு. நமக்கு என்னத்தை கொடுக்கல? ஒரு கட்டளையை கொடுக்கல. என்னத்தை கொடுத்திருக்கிறார்? குமாரனே கொடுத்தார். சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக கையளிச்சிட்டார். அன்பு இன்னது என்று விளங்குனுச்சு. கட்டளைகள் அல்ல. குமாரன் நமக்கு ஈந்தபடினால் இப்ப என்ன சொல்லுவார்? விக்டர்,
நீ நரகாக்கினிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக என் சொந்த குமாரனை நான் இயேசுவை நான் பலியாக்கி இருக்கேன். நீ என்னிடத்தில் அன்பு கூறுனா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? எது மேலோங்கி நிற்கும்? இப்ப எது மேலோங்கி நிற்கும்? அன்புதான் மேலோங்கி நிற்கும். இரண்டாவது, தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் இப்ப தேவனை சிநேகிக்கிறோம். தேவ சிநேகம், கர்த்தருக்கும் பயப்படுகிறோம். அப்ப தேவ பக்தி, காட்லினஸ் அப்படின்னா அது ஒரு கலவை. எதுவும் we cannot separate. அது பிரிக்க முடியாது. தேவ சிநேகத்தையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் பிரிக்க முடியாது. there is godliness. ரெண்டுமே இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனை சிநேகிப்பான். தேவனை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுவான். எஸ், பழைய பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சில மனுஷர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆண்டவரே, உமக்கு நான் நேசிக்கிறேன், உமக்கு நான் பயப்படுறேன், இந்த பொல்லாங்க நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. ஓகே, வேதத்துல என்னென்னலாம் தேவ பக்தின்னு சொல்லுது அப்படின்னா, முதல்ல அந்த வசனத்தை எல்லாம் காமிக்கிறேன். நாவடக்கம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்க இந்த வசனங்களை நீங்களும் புதன்கிழமை எல்லாம் பார்த்தோம், மறுபடியும் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். விளங்கிட்டீங்களா? அப்ப தேவ பக்தியோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? நீங்க தான் சொல்லணும். நாவடக்கம். ஒருவன் நாவை அடக்கல, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை அளக்கிறதுக்கு உண்டான அளவுகோல் எது அப்படின்னா நாவு. சும்மா ஒருத்தவங்களை பேச விட்டா போதும், ஒருத்தவங்க பேச்சை வச்சே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இவன் பக்தி உள்ளவர்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். பேச விட்டா போதும். அது நாம் இன்னொரு நாள் நாம் தியானிப்போம். அவர் வாயை திறந்து பேசினாங்கன்னா என்னென்னலாம் பேசுவாங்கிறது இருக்கு. வேதம் நீதிமொழிகள் வரிசையா சொல்றாரு. வாயை திறந்து பேசினா தெரிஞ்சு போயிடும், அவங்களை அளந்துடலாம். ஓ, இவங்களுடைய தேவ பக்தி இவ்வளவுதான். டிசர்ன், we can discern. ஓகே, ஒன்று நாவடக்கம். அப்ப தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் தங்களுடைய நாவின் மேல் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு அடக்கம் இருக்கும். இரண்டாவது காரியம், பயபக்தியுடன் கூடிய மரியாதை. எபேசியர் 5:33 வாசிப்போம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். ஓகே, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஓகே, விசேஷமாய் மனைவியானவள் தன் புருஷனிடத்தில் பயபக்தியுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வேலைஸ்தலத்துல மரியாதை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு மரியாதை கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது, ரெஸ்பெக்டே கிடையாது, மரியாதைங்கிறது கிடையாது. ஓகே, அது ஒரு சப்ஜெக்ட். பயபக்தியுடன் கூடிய ஒரு மரியாதை, அதான் பக்தி. பைபிள்ல பல இடங்களை வாசிக்கிறோம். மீகால் யாருடைய மனைவி? பழைய ஏற்பாட்டில் யாருடைய மனைவி? தாவீதின் மனைவியாகிய மீகால் தன் புருஷனை அலட்சியம் பண்ணினாள். ஏன் அப்படின்னா இவ பெரிய இடத்து பொண்ணு, ராஜா வீட்டுக்கு ராஜகுமாரத்தி, ராஜா வீட்டு மவ. சவுல் ராஜாவுனுடைய குமாரத்தி, சவுல் ராஜாவுனுடைய மகளாகிய மீகால் பெரிய இடத்துல தெரியாதனமா இவர் என்ன பண்ணிட்டார்? தாவீது பெரிய இடத்துல போய் சம்மதம் பண்ணிட்டார். ராஜாவுனுடைய மகளை அவர் திருமணம் பண்ணிட்டார். அவன் யாரு பேக்கப் அப்படின்னா, அவன் பேக்கப் யாரு அப்படின்னா சும்மா ஆடு மேய்க்கிறவன். லவ் அஃபேர், நேசம் கொண்டு லவ் அஃபேர் விரும்பி அவளை என்ன செஞ்சிட்டா? கல்யாணம் பண்ணது. அப்ப அவளுடைய சிந்தை, அவளுடைய பார்வை எல்லாம் எப்படின்னு கேட்டா புருஷனை அலட்சியம் பண்றது, பண திமிரு, தன்னுடைய ஃபேமிலி பேக்கப் திமிருனால் தன்னுடைய புருஷனை அவமரியாதையாய் அலட்சியம் பண்ணி எடுத்தெறிஞ்சு பேசுறது. அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள்.
புருஷனுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள், புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதவர்கள், பயபக்தியா இருக்காதவர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் பண்புல வாங்க போங்கன்னு பேசாம வா போ அப்படின்னு பேசுகிறவர்கள், அவபக்தி உள்ளவர்கள். வா, இன்னும் சில பேர்லாம் வாடா போடா, இன்னும் சிலர்லாம் என்னது வாடா போடா. அவபக்தியினுடைய உச்சகட்டம். இவரெல்லாம் அவபக்தி உள்ளவர்கள். பயபக்தியுடன் கூடிய பிள்ளைகள், வித் ஆல் ஃபியர் அண்ட் ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ், ஆசிரியர்களை ரெஸ்பெக்ட் பண்றது, தாய் தகப்பனை ரெஸ்பெக்ட் பண்றது, பெரியவர்களை கனம் கொடுக்கிறது. பக்தி பக்தி பக்தி. ஓகே, மூன்றாவது, போதும் என்கிற மனது. அதான் இந்த நாள்ல நாம் இதை எடுத்துக்கொள்றோம். அந்த வசனத்தை நாம் கடைசியா வாசிப்போம். 4வது காரியம், தகுதியான வஸ்திரமும் நற்கிரியைகளும். வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும், இல்ல இன்னும் கூட மேல கூட வாசிப்போம் 9ஆம் வசனத்திலிருந்து. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், அதாவது புறம்பான அலங்கரிப்பு இல்லாதபடிக்கு சிகை அலங்காரம். நீங்களாம் பியூட்டி பார்லர், பியூட்டி ஹப், என்னென்ன சேட்டை இதுல பண்ணக்கூடிய சேட்டைகள், சிகை அலங்காரம், ஸ்டைலிங், ஹேர் ஸ்டைலிங், ஜுவல்லரி, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், the cut off your clothes, the cut off your அவபக்தி. ஒருத்தவங்களுடைய பேச்சிலே எப்படி இது பக்தி உள்ளவர்களாய் பக்தி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் நிதானிக்கிறோமோ, அதே போல ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தே சொல்லிடலாம். பக்தி உள்ளவர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா சிம்பிள் அண்ட் மாடஸ்ட், தகுதியான வஸ்திரம், எளிமையான வஸ்திரம், அடுத்தவர்கள் யாருக்கும் இடரலற்ற ஒரு வஸ்திரம். உலகத்தில் உள்ளவர்கள், இன்னைக்கு வெளியில் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியும். தகுதியான வஸ்திரம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த வேர்ஸ் எடுக்க முடியுமா? 1 பீட்டர் காமிக்க முடியுமா? மெசேஜ் வெர்ஷன் போட்டு காமிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பீட்டர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பீட்டர் 3:3 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது பார்ப்போம். எடுக்க முடியுமா? 3 விஷயங்கள் எவ்வளவு அழகா பீட்டர் காண்பிக்கிறார் பாருங்க. சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகள், அடுத்த தலைமுறை சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், பிவேர், எச்சரிக்கையா எடுத்துங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க வாசிங்க, இல்லைன்னா டைம் ஆகுது. Appearance. வாசிங்க. What matters is not your outer appearance. எது காரியம் அப்படின்னா, வெளியரங்கமான புறம்பான அலங்கரிப்பு அது காரியம் அல்ல. அது புறம்பான காரியம் கிடையாது. The styling of your hair. Number 1, styling of your hair. என்னது? ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். சிலர்லாம் உட்காந்துட்டு மணிக்கணக்கா ஹேர் ஸ்டைலிங்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்றது. ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். இந்த கேப்ல எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க. The jewelry you wear. The jewelry you wear. நீங்கள் அணிகிறதான ஜுவல்ஸ். சிலர்லாம் இந்த ஜுவல்ஸ் ஏதோ இப்படி ஒண்ணு போட்டுக்க மாட்டாங்க, இந்த இப்படி போட்டுக்க மாட்டாங்க. இதுல ஒண்ணு போட்டு இதுல இருந்து ஒண்ணு சேர்த்து விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இதுல ஒரு போட்டு இந்த லாக்க போட்டு இதுல போட்டுறது, இதுல இருந்து போட்டு இதுல கோத்துக்கிறது. வாட் நான்சென்ஸ். இது ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு. இதுல இருந்து இன்னொன்னு பாத்திருக்கீங்களா? எப்படி இதுல இருந்து இதுக்கு the jewelry, what matters is not your outer appearance.
வெளிப்புறம்பான அலங்கரிப்பு காரியம் இல்ல. The styling of your hair, அவபக்தி. The jewelry you wear, the cut of your clothes. அப்படின்னு என்ன டிரான்ஸ்லேஷன்? கட்டிங். கட் பண்றாங்கல்ல, கட்டிங். இன்னைக்கு கட்டிங் வெட்டிங் எல்லாம் வருது. இன்னைக்கு கட்டிங் வெட்டிங் ஒட்டிங். ஆரி ஒர்க்ஸ். என்ன ஒர்க்ஸ்? ஆரி ஒர்க்ஸ். ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு சிம்பிள் பிளவுஸ் எல்லாம் போய், இன்னைக்கு சிம்பிள் பிளவுசஸ் எல்லாம் போய் இன்னைக்கு வெட்டிங்க்கு உண்டான காரியங்கள் இன்னைக்கு ஆரி ஒர்க்ஸ் சொல்லிட்டு பார்த்தா thousands and thousands of people they are spending money. ஆயிரம் பணங்களை எதுல செலவு பண்ணுகிறார்கள் என்றால் ஆரி ஒர்க்ஸ்ல செலவு பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர்கள் தான் அந்த பணத்துக்கு மாஸ்டர். அவர்கள் தான் பணத்துக்கு எஜமானன். நீங்க என்னுடைய எஜமான் கிடையாது. நான் சம்பாதிச்சேன், ஏன் தெம்பு, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணத்தை ஏன் சௌரியத்துக்கு செலவு பண்ணுவேன். நான் ஆரி ஒர்க்ஸ் செலவு பண்ணுவேன். 5,000 10,000 கூடனாலும் நான் செய்வேன். எதுக்கு அப்படின்னா ஒரு பெருமைக்காக. இல்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சிம்பிள் பிளவுஸ் எங்க இருக்கு, பிளவுஸ்ல இருந்து எம்ப்ராய்டரி போய் எம்ப்ராய்டரில இருந்து எங்க போயிடுச்சுப்பா அப்படின்னா ஆரி ஒர்க்ஸ் போயிடுச்சு. இன்னைக்கு அதுல எக்கச்சக்கமான பணம், thousands and thousands செலவு பண்ணுகிறவர்கள். இவர்களெல்லாம் என்ன அப்படின்னா தங்களுக்கு தாமே பிரியமாய் நடக்கிறவர்கள், அவபக்தி உள்ளவர்கள். பைபிள் சொல்லுதானே, அதெல்லாம் சொல்லுது. கட்டிங் கட்டிங் பிளவுஸ்னுடைய கட்டிங் இருக்குல்ல, பிளவுஸ்னுடைய கட்டிங் ஸ்லீவ்லெஸ். ஜாக்கிரதை, டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கத்து கொடுத்துட்டு பின் நாட்கள்ல நீங்க ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்த முடியாது. சிறு பிள்ளைகளை விட்டுருவீங்க, சின்ன பிள்ளைன்ட்டு. அப்ப நீங்க அனுமதிச்சீங்க, இப்ப எனக்கு சொல்லிங்கிற மாதிரி ஆயிடும். சிறு பிராயம் முதற்கொண்டே தேவ பக்தி. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அணியும் நகைகள் உங்கள் ஆடைகளின் வெட்டு உங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அணியும் நகைகள் உங்கள் ஆடைகளின் வெட்டு. எங்க இருந்து பேசுறேன்னா வேதத்திலிருந்து பேசுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பைபிள்ல இருந்து, பைபிளுக்கு வெளியில பேசல, பைபிள்ல இருந்து பேசுறேன். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் யாரும் போதிச்சு கொடுக்கறது இல்லை. பிவேர், மற்றவர்களுக்கு நாம் மாடஸ்டா இருப்போம். மறுபடியும் அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கே நாம் திருப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது தமிழ்ல மயிரை பின்னுதலினாலாவதுன்னு அந்த வசனத்தை எடுக்கிறப்ப, என்னங்க உங்க பைபிள் வந்து மயிரே பின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே போட்டுட்டு வரவா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் அப்படி வர சொல்லல. அதுக்கு சரியான மீனிங் என்ன, ஹேர் என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிப்போம். பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும். அவ்வளவுதான் வேதம் சொல்லுவது, தகுதியான வஸ்திரம். அவ்வளவுதான். தன் நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இது தேவ பக்தி. அடுத்த வசனம், அடுத்த காரியம். நெக்ஸ்ட், ஜெப தியானம். யாரெல்லாம் தேவ பக்தி ஒரு மனுஷனிடத்துல குறைவாயிடுச்சு, தேவனிடத்தில் பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு குறைவாயிடுச்சு அப்படின்னா அவர்கள் எதுல குறைஞ்சிருவாங்க அப்படின்னா ஜெபத்திலையும் தியானத்திலையும் வேத வாசிப்பிலும் அவர்கள் குறைஞ்சிருவாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். யாருடைய வாழ்க்கையில ஜெபமும் வேத தியானமும் குறைகிறதோ, ஜெபமும் வேத தியானமும் யாருடைய வாழ்க்கையில குறைகிறதோ அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். பைபிள் எப்ப திறக்கிறது அப்படின்னா ஒன்லி சண்டே, அதுலதான் பைபிள் திறக்கிறது. இங்கேது போனா பைபிள் அப்படியே வச்சிட வேண்டியது, அவ்வளவுதான். அந்தரங்கத்துல வேதத்தை தியானிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. யாரெல்லாம் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவபக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள். ஓகே, ஒன் மோர் திங்.
2 தீமோத்தி 3:12. மேலும் உதவிக்காரரான அளவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய். 2 தீமோத்தி 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னவா நடந்தாலே, நடக்க என்னவா இருந்தால், மனதாய் இருந்தால், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். அப்ப தேவ பக்தி அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? சவுண்டா துன்பம் இருக்கும். தேவ பக்தினா அதுல துன்பம் இருக்கும். இதெல்லாம் மனசுல உள்ளர வச்சுக்கணும். நான் தேவ பக்தியா நான் நடப்பேன் அப்படின்னா துன்பம் இருக்கும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க தேவ பக்தியா நடக்குன்னு நினைச்சு பாருங்க, நீங்க துன்பப்படுவீங்க. உங்க கிராமத்துல நீங்க பக்தியா தேவ பக்தியா நடக்குன்னு நினைங்க, நீங்க துன்பப்படுவீங்க. எஸ், நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், நம்மளுடைய இதா இருக்கட்டும், ஒரு அலுவலகத்தில் ரீதியா இருக்கட்டும், நேர்மையாய் உண்மையாய் உத்தமமாய் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க துன்பப்படுவாங்க. தேவ பக்தியாய் நான் ஒரு சில சகோதரர்களை அறிவேன். ரீசெண்டா ரைச்சியஸ் ஆபீசர், ரொம்ப நீதியாய் நேர்மையாய் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்டியன் ஆபீசர், தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நேர்மையாய் உத்தமமாய் இருந்தது நிமித்தமாய் அவர் மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். இவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தூக்கணும், இந்த ஆபீஸ்ல இவனை தூக்கணும். எல்லாரும் வளைஞ்சு கொடுக்கறது போல இவன் வளைஞ்சு கொடுக்கறது இல்ல, இப்படி இருக்கிறான், வளைய மாட்டேங்கிறான், லஞ்சத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறான், ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த ஃபைல்லாம் தப்பு, இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான், இதுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறான். இவனை எதுக்கு இந்த ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு அவனை எப்படி தூக்குறது? சார், ஏதாவது ஒரு தூக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபால்ஸா என்னை முறைச்சாரு, என்னை கையை பிடிச்சு இழுத்தாரு, என்னை இடிச்சிட்டு போனாரு, என்கிட்ட வேற மாதிரி வித்தியாசமான பேசினாரு, ஏதாவது ஒண்ணு போட்டு தூக்கிட வேண்டியது. டிஸ்டர்பன்சஸ். எஸ், உதாரணத்துக்காக சொல்றேன். தேவ பக்தியாய் தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு நினைச்சாலே அவர்கள் துன்பப்படுவார்கள். யோசேப்பு துன்பப்பட்டார், டேனியல் துன்பப்பட்டார். பொற்சிலைக்கு நான் வழங்க மாட்டோம். தானியலுடைய துன்பங்கள். தானியல் ஸ்ட்ரெயிட் ஆபீசர், பொறாமை உள்ள அதிகாரிகள் கொண்டு போய் ராஜாவினிடத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொண்டு போய் சிங்கத்தினுடைய குகையில போட்டாங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். எஸ், இதெல்லாம் வாலிப பிள்ளைகள் மனசுல வச்சுக்கணும். நான் தேவ பக்தியா நான் நடப்பேன் அப்படின்னா துன்பம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 7வது காரியம், அந்த வசனத்தை எடுப்போம். மனுஷனே, எல்லாரும் எடுப்போம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது அந்த இடத்துல நன்மை அப்படிங்கிறதுல தேவ பக்தி அப்படின்னு வாசிங்க பார்ப்போம். மனுஷனே, தேவ பக்தி இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவ பக்தி நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை உன்ட்ட கர்த்தர் கேட்கிறார். வேற எதெல்லாம் கேட்கல அப்படின்னா 6ஆம் வசனத்துல வாசிப்போம். இதெல்லாம் உன்ட்ட நான் கேட்கலங்கிறார். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? இதுதான் உலகம் பக்தின்னு சொல்லுது. இதுதான், இப்படி பலி கொண்டு போகணும், காணிக்கை கொண்டு போகணும், சூட சாம்பிராணி கொளுத்தணும், தேங்காய் பழம் கொண்டு போகணும், உருளுதலம் பண்ணணும், மொட்டை அடிச்சுக்கணும், காணிக்கை போட்டணும், அங்க பிரதிஷ்டம் பண்ணணும், அளவு குத்திக்கணும். இதுதான் உலகத்துல பக்தின்னு சொல்ற. அதெல்லாம் உன்ட்ட யார் மேன் கேட்கிறா? அதெல்லாம் யார் கேட்கிறா? நீ கண்ணு குட்டி கொடுக்கணும், நீ கடா செலுத்தணும், கடா வெட்டணும், ரத்தத்தை சிந்தணும் அப்படிலாம் யார் உன்ட்ட கேட்டா? அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இதுல எனக்கு இப்படி இல்லாம என் சமூகத்துக்கு வர வேண்டியதில்லை. 7ஆம் வசனம், ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்கள் எனக்கு வேண்டாம், என்னையாய் ஓடுகிற என்னைய கொண்டு வந்து நீ ஆறா கொண்டு வந்து கொட்டினாலும் சரி.
எண்ணெயை கொண்டு வந்து ஆறு ஆறா கொட்டினாலும் சரி, அதுல நான் பிரியமா இருப்பேன், பிரியமா இருக்க மாட்டேன். உன் கற்பத்தினுடைய கனியை கொடுக்கணுமா? நோ, அதுல எனக்கு பிரியம். இதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப மனுஷனே தேவ பக்தி இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையே நட. அவ்வளவு. இதுதான் பக்திங்கிறார். சோ பிரியமானவர்களே, நம்மை போல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவ பக்தியாய் நடந்திருக்கிறார். தேவ பக்தியினுடைய ரகசியம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இயேசுனிடத்தில் தான் தேவ பக்தியினுடைய ரகசியம் இருக்கு. அவர் நம்மை போல மாம்சரத்த உடையவராய் இருந்து நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் இயேசு. அவரை தான் நாம் நோக்கி பார்க்கணும். ஸோ இதுல நாம் போதும் என்கிற இந்த மனது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்து உங்களோடு கூட சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க ஃபேமிலியாய் உட்கார்ந்து நீங்க தியானிக்கும்படி உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். ஒவ்வொன்றா நீங்க ஃபேமிலியா உட்கார்ந்து பிள்ளைகளோட கூட உட்கார்ந்து இவைகளை எல்லாம் தேவபக்திக்கு ஏதுவாக வேதம் சொல்லுது, முயற்சி செய், தேவபக்திக்கு ஏதுவாய் முயற்சி செய் அப்படின்னு. போதும் என்கிற மனது. வாசிப்போமா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அவ்வளவுதான். நல்ல வார்த்தை. எல்லாரும் ஒரு முறை வாசிப்போமா? நல்ல வார்த்தை. இன்னொரு தடவை. இல்லையாப்பா, மிகுந்த ஆதாயம். அதாவது இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்லுவேன்? போதும் என்கிற மனது பிளஸ் போதும் என்கிற மனது, கண்டென்ட்மெண்ட், திருப்தியா இருக்கிறது, மன ரம்யமா இருக்கிறது, மன ரம்யமா இருக்கிறது, போதும் என்கிற மனது நிலையோடு இருக்கிறது. பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு கிரேட் கெயின், கிரேட் ப்ராஃபிட், கிரேட் கெயின், பெரிய லாபம், பெரிய லாபம், மிகுந்த லாபம். என்ன அப்படின்னா எதுவும் சொல்லுங்க. போதும் என்கிற மனது பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு மிகுந்த ஆதாயம். நம்மள்ட்ட 5 அப்பம் தான் இருக்குன்னு வச்சுங்க. எத்தனை அப்பம் இருக்கு? 5 அப்பம். இப்ப சொல்லுவோமா? இப்படி சொல்லுங்க அப்போ. 5 அப்பம் பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? மிகுந்த ஆதாயம். அப்படின்னா ஜீசஸ் அற்புதம் செஞ்சார்ல, அந்த அற்புதம் செஞ்ச புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் சொல்லுங்க? அப்ப மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து எவ்வளவு பேருக்கு மேல இருப்பாங்க? 10,000 பேருக்கு மேல இருப்பாங்க. அப்ப இப்படி எடுத்துக்கோமா, போதும் என்கிற மனது, அதாவது 5 அப்பம் தான் இருக்கு, பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய தேவைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10,000 தேவைகள் இருக்கு. 10,000 தேவைகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? மீட் அவுட் பண்ணிடுவார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்களை பார்த்துட்டேன். இது ஒரு சூத்திரம் மாதிரி. இது எனக்கு 5 அப்பம் பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு 10,000 நீட்ஸ், 10,000 தேவைகள். போதும். நம்மளுடைய தேவைகள் என்னென்ன தேவைகளா இருந்தாலும் சரி, காட் வில் மீட் அவுட். நமக்கு என்ன மட்டும் இருந்துட்டா போதும் நம்மளோட. ஆனா நம்மள்ட்ட குறைவு தான். எத்தனை அப்பம் தான் இருக்கு? 5 தான் இருக்கு. 5 வச்சுக்கிட்டு எப்படிடா 10,000 தேவைகளை மீட் அவுட் பண்ண முடியும்னா, அது தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். நமக்கு யார் இருந்துட்டா போதும்? நம்மளோட கூட யாரை வச்சுங்க சொல்லுங்க? ஜீசஸ வச்சுங்க. 5 அப்பம் பிளஸ் ஜீசஸ் ஈக்குவல் டு 10,000 நீட்ஸ். அவ்வளவுதான். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனால் இந்த பூமியில ஜனங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனது ஒரு ஹார்ட் லெசன், கடினமான ஒரு பாடம் இந்த பூமியில கற்றுக்கொள்றது அப்படின்னா இந்த ஒரு பாடம் தான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 முன்னால 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போமா? 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், சிறுமைப்பட்டிருந்தாலும், தாழ்மையில் இருந்தாலும், சிறுமைப்பட்டிருந்தாலும், நிராகரிக்கப்பட்டிருந்தாலும், அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், சிறுமைப்பட்டிருந்தாலும், தாழ்ந்திருந்தாலும், பொருளாதார நிலையில் நான் தாழ்ந்திருந்தாலும் எப்படி இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. மேல 11 என்ன சொல்றாரு? மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, இந்த பூமியில தான் இந்த கற்றுக்கொள்ள முடியுது. பரலோகத்துல போய் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்துல போய் இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்றேன் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். ஒரு அற்புதமான பாடம் இது. தேவ பக்தி. போதும் போதும் என்கிற மனது. அது பால் என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா, நிறைய விஷயங்களை சொல்றாரு பாருங்க. எனக்கு எதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, தாழ்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும்னு சொல்றார். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அடுத்தது, திருப்தியா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் அடையவும் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அற்புதமான பாடம். இத ஆதியில் பரலோகத்தில் தூதர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளல. தேவன் அவர்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருந்தார். லூசிஃபருக்கும் அவனுடைய தூதர்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனை வச்சிருந்தார். ஆனால் அதுல அவனுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அவனுக்கு ஒரு அதிருப்தி, மனரம்யமா அதுல இல்லை. அவ்வளவுதான். அவன் சாத்தானாய் வீழ்ச்சுற்றதை நாம் அறிவோம். ஒண்ணு. சரி, அவன் பாடத்தை கத்துக்கல. நம்மளுடைய ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தேவன் வச்சார். எல்லாம் நிறைவா கொடுத்துட்டாருங்க. 99 அனுபவிச்சுக்கன்னு சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு விளக்குனார். என்னது? நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த கனி மட்டும் புசிக்காதன்னு சொல்லிட்டு பாக்கி 99 கொடுத்து நீ இருறான்னு கேட்டா, நம்மளுடைய ஆதி தாய் தகப்பன் அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்களா? கற்றுக்கொள்ளல. அதிருப்தி. தேவன் என்று விளக்கிட்டார். பிசாசு வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, கவுத்துருச்சு, ஏமாத்தி விட்டுருச்சு, வஞ்சித்திருச்சு. ஏன் கர்த்தர் தேவாதி தேவன் அந்த மரத்தை விளக்க சொன்னார் தெரியுமா? நீ அதை சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? நீனு தேவனை போல நீ ஆயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே, பாரு இந்த தெய்வத்தை நான் கடவுளை போல ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு ஒதுக்கி வச்சிருக்கிறத பாத்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம். தேவன் பேர்ல உள்ள ஒரு தேவனுடைய அன்பின் மேல் சந்தேகம், ஒரு அதிருப்தி. பறித்து புசித்து அவர்கள் கெட்டு போனார்கள் வாசிக்கிறோம். அப்ப ஆதி தாய் தகப்பனும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள. அப்படின்னா என்ன நிலைமையில வைக்கிறோமோ அந்த நிலைமையில நான் முதல்ல பிரியமானவர்களே திருப்தியா இருக்கணும். சிலர் தங்களுடைய சரீர அமைப்பிலேயே இன்னும் திருப்தி கொள்ளல. தங்களுடைய சரீரத்தினுடைய அமைப்பிலேயே சிலருக்கு அதிருப்தி இருக்கு. சிலர் குறையோடே இருக்கிறாங்க. அவர்களுக்கு திருப்தி இல்லை. அதுல மனரம்யமா இருக்கிறது இல்லை. ரைட்டு, கர்த்தர் என்ன இப்படி அமைத்திருக்கிறார். ஓகே. சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க. சிலருக்கு முடி இவ்வளவு இருக்கும், சிலருக்கு முடி எவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் முடி. சிலருக்கு முடி இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான். சிலருக்கு முடி இவ்வளவு, சிலருக்கு முடி இவ்வளவு. சிலர் ஒல்லியா இருக்காங்க, சிலர் குண்டா இருக்காங்க, சிலர் கருப்பா இருக்காங்க, சிலர் கலரா இருக்காங்க, சிலர் உயரமா இருக்காங்க. சில பாரு, நான் நான் என்னோட இன்னும் ஒரு பிடி நான் நல்லா இருந்திருக்குன்னு சில பேருக்கு. எப்படி? இன்னொரு ஒரு பிடி நான் மேல இருந்தேன்னா, அந்த ஒரு பிடி மேல போயிருந்திருந்தா நம்ம தலைகீழா ஆயிப்போங்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை கையில பிடிக்க முடியாது. அதிருப்தி, வீட்டை குறித்து அதிருப்தி. ஏன் தான் இங்க பிறந்தனோ,
ஏன் தான் இந்த வீட்டுல பிறந்தனும், எங்கேயோ நான் பிறந்திருக்கணும். எங்கடா பிறந்திருக்கணும்? நல்ல மாட மாளிகையில நான் பிறந்திருக்கணும். இந்த வீட்டுல போய் நான் பிறந்த பார் அப்படிங்கிறது வீட்டை குறித்த அதிருப்தி, ஊரை குறித்த, இது ஒரு ஊரு, இது ஒரு ஊரு, ஊரை குறித்த அதிருப்தி, வீட்டை குறித்த அதிருப்தி, பெற்றோரை குறித்த அதிருப்தி, தங்களுடைய உடல் அமைப்பு குறித்த அதிருப்தி. அருமையானவர்களே, மனம் திரும்புவோம். தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். தேவனுக்கு தெரியும், தேவன் குறை செய்யல. பவுல் அப்போஸ்தலன் 5 அடி உயரம். அவர் சொல்றாரு, தன்னை குறித்து பைபிள்ல பல இடங்கள்ல சொல்றோம். பவுல் அப்போஸ்தலன் 5 அடி உயரம். மூக்கு எப்படி, மூக்கு அப்படின்னா இப்படி ஒரு வளைச்ச மூக்கு, சொட்டத்தலை, கண்ணுல எப்ப பார்த்தாலும் என்ன வந்துகிட்டே இருக்குன்னா ஏதாவது தண்ணி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல ரூபம் இருக்காது. ஆல் ஷார்ட்டு, சொட்டத்தலை, மூக்கு இப்படி வளைஞ்ச மூக்கு, கால் வளைஞ்சது. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை பார்த்தீங்களா? இந்த வேதத்துல எத்தனை புஸ்தகங்களை கொடுத்தவர், எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர். தேவனுடைய சம்பூர்ணமான ஞானத்தினாலும் ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியா இந்த பூமியில தேவ பக்தியா கிடைச்ச மனுஷன். தேவன் அவரை கொண்டு என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறார். சிலருடைய வாயில முறுமுறுப்பும், குறை சொல்லுதலும், கம்ப்ளைண்ட்டும், அதிருப்தியிலேயே வாழ்கிறார்கள். அதிருப்தியிலேயே வாழ்கிறார். மனம் திரும்புவோம். சிலர்லாம் தங்களுடைய குடும்பத்தை குறித்து, அப்படியே ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து அதிருப்தி. அது யாருடைய காரியம் அப்படின்னா பிசாசுனுடைய காரியம். இந்த பாடத்தை பூமியிலேயே நாம் கற்றுக்கொள்ளணும். சிலர் இன்னும் வாடகை வீட்டுல இருக்குமேங்கிறதான ஒரு என்னது, வாடகை வீட்டிலேயே இருக்கும், வாடகை வீட்டிலேயே இருக்கும். இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, வாடகை வீட்டிலேயே இருக்கேன். எல்லாரும் அதது எப்படி, அதது வீடு கட்டி என்ன இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, அதது வீடு கட்டி நல்லா இருக்கு, எல்லாம் எப்படியே இருக்காங்க, நாம இன்னும் இப்படி இருக்கோம். நோ 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 அப்படிலாம் என்னாதீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இது மைண்ட்ல எப்பொழுதுமே நீங்க வச்சுங்க. நேரம் எடுக்க வேண்டாம். நேரம் இருக்கிறப்ப வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எஸ்தர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பைபிள்ல, பழைய ஏற்பாட்டுல உள்ள புஸ்தகம் எஸ்தர். அதுல ஒரு 3-4 கேரக்டர்ஸ் இருக்கு. முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். இன்னொரு கேரக்டர் கூட சொல்லலாம். 4வது இன்னொரு கேரக்டர் கூட சேர்த்துக்கலாம். முதல் கேரக்டர் யார்? அந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கு டாப் கேரக்டர் யார்? கதாநாயகி யாரு? எஸ்தர். 2வது கேரக்டர் அப்படின்னா மொர்தெகாய். வளர்த்தது யாரு? மொர்தெகாய் தான் வளர்த்தது. மொர்தெகாய் வளர்த்தவர் 2வது கேரக்டர். 3வது கேரக்டர் அப்படின்னா வில்லன் யாரு? கதாநாயகி. அப்புறம் யாரு? வளர்த்த அங்கிள் யாரு? மொர்தெகாய். அடுத்தது வில்லன் யாரு? ஆமான், வில்லன். 4வது கேரக்டர் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். யாரு? அகாஸ்வேரு ராஜா. 127 நாடுகளுக்கு அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா. 4 பேர். அந்த புஸ்தகத்துல தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்களேன். மொர்தெகாய் 2 பேர் தேவ பக்தி உள்ளவர்கள், 2 பேர் 2 பிலிவர்னு வச்சுங்க. ஒரு விசுவாசி எஸ்தர், தேவ பக்தி உள்ளவள். இன்னொரு விசுவாசி தேவ பக்தி உள்ளவன் மொர்தெகாய். மொர்தெகாயை தேவன் எங்க வச்சிருந்தார் அப்படின்னா ராஜாவுடைய அரண்மனையில உள்ள கேட்ல வச்சிருந்தார், செக்யூரிட்டியா வச்சிருந்தார். காவ காக்கிறவன், ராஜாவுடைய அரண்மனையில உள்ள கேட்ல காவல் காக்கிறவனாய் மொர்தெகாயை தேவன் வச்சிருந்தார். எஸ்தரை தேவன் எங்க வச்சிருந்தார் அப்படின்னா ராஜாத்தியாய் உட்கார வச்சிருந்தார். ஒருத்தி ராஜாத்தி, ஒரு விசுவாசி ராஜாத்தி, இன்னொரு விசுவாசி செக்யூரிட்டி. இப்ப தேவன் யாரை எங்க வைக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு தெரியும். ஒரு கேப்டனுக்கு ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னா கேப்டனுக்கு நல்லா தெரியும்
யார எந்த இடத்துல வைக்கணும், ஃப்ரண்ட் லைன்ல யார வைக்கணும், பேக் லைன்ல யார வைக்கணும், மறைஞ்சிருந்து பின்னால வர்றவங்க யாரு, முன்னால யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? கேப்டனுக்கு தான் தெரியும். கேப்டன் அதான் வைப்பான். இவனை இங்க லொக்கேட் பண்ணுவான், அவனை அங்க லொக்கேட் பண்ணுவான், இவனை இங்க லொக்கேட் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாய் பழைய ஏற்பாட்டுல தாவீது ராஜா தளபதி கேப்டன் ஆகிய யோவாபுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புவான். என்ன சொல்லி அனுப்புவான் அப்படின்னு, ஊரியாவை எங்க போட்டுருவான். ஊரியா இருக்க வேண்டிய இடம் இங்க, அவனுக்கு எங்க இருக்க முடியாது, அவனுக்கு ஃப்ரண்ட்ல எல்லாம் போனா அவனால என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப ஒரு ஆர்டர் போடுறான், இவனை கொலை செய்யணுங்கிறதுக்காகவே இவனை தூக்கி என்ன செய்ய, பிளேஸ மாத்துனா, இவனை தூக்கி அங்க போடணும். இவன் போய் அங்க நின்னா என்ன செய்ய முடிஞ்சிச்சு, சர்வே பண்ண முடிஞ்சிச்சான்னு கேட்டா முடியல, செத்துட்டான். அந்த நுணுக்கம் அப்ப ஒரு கேப்டனுக்கே தெரியும். என்ன தெரியும்னா, ஒரு சோல்ஜரை எங்க நிப்பாட்டணும், இன்னொரு சோல்ஜர் எங்க நிப்பாட்டணுங்கிறது ஒரு சோல்ஜருக்கு தெரியும். சோ தேவாதி தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் மதியினர்கள், தேவனை கேள்வி கேட்கிறவர்கள், அதிருப்தியார்கள். ஏன் என்னை இப்படி படைச்சிங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் என்னை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைகளை பார்த்து குறை சொல்லுகிறவர்கள். தேவனுடைய அனந்த ஞானத்துல ரைட். இன்னும் சில பேர் தங்களோட புருஷனை குறித்து அதிருப்தி. ஊர்வலத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் புருஷன் குடிகாரன், என் புருஷன் அவபக்தி உள்ளவன், பார் எனக்கு வாச்சது பாத்தியா, எனக்கு வாச்சது பார். ஊர் உலகம் எல்லாம் புருஷர்கள் சம்பாதிச்சு மனைவிமார்கள் சாப்பிடுவாங்க பேரு, என் நிலைமையை பார். நான் இங்க சம்பாதிச்சு மைனருக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் பார். என் நிலைமையை பார். அதிருப்தி, குறை சொல்லுதல், முறுமுறுத்தல், அவபக்தி, இருக்கிற ஊரை குறித்து அவபக்தி. சிலர் எல்லாம் புருஷன்மார்கள் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு, கீ கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஊரை காலி பண்ணிடும், ஊரை காலி பண்ணிடும், ஊரை காலி பண்ணிடும். ட்ரிகரிங், இங்க காலி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். சதா காட் நோஸ். சாதாரண பூமியில் இருக்கிற ஒரு கேப்டனே தன்னுடைய சோல்ஜரை எங்க நிப்பாட்டணும்னு அவனுக்கு தெரியுமானால், அனந்த ஞானம் உள்ளவருக்கு தெரியும். மொர்தகாய் இருக்க வேண்டிய இடம் கேட்ல, எஸ்தர் இருக்க வேண்டியது ராஜ அரண்மனையில யார்கிட்ட, ராஜாத்தியாய். தேவனுடைய தீர்மானம், அவருடைய திட்டத்துக்கு யாரையும் பயன்படுத்தி கொண்டார், சொல்லுங்களேன். எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சிருப்பீங்கல்ல, யாரையும் பயன்படுத்தினார். எஸ்தரை யூதர்களை காப்பாற்றும்படிக்கு சாத்தானுடைய ஏஜென்ட் ஆகிய ஆமான் முழு இஸ்ரவேல் சந்ததியும் என்ன செஞ்சணும், அழிச்சணும்னு அவருடைய தீர்மான திட்டத்தை குலைக்க தேவன் யாரையும் பயன்படுத்தினார் அப்படின்னா, எஸ்தரையும் பயன்படுத்தி கொண்டார். கேட் கீப்பராக இருக்கக்கூடிய மொர்தகாயும் பயன்படுத்திக்கிட்டார். நீ இங்க இருந்துதான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்று, நீ இந்த இடத்துல இருந்து என் திருமணத்துல, நீ மேட்ல இருந்துக, நீ பள்ளத்துல இருந்துக, நீ ரேங்க்ல இருந்துக, நீ கீழே இருந்துக, நீ பணக்காரனாயிரு, நீ ஏழையாயிரு, நீ பட்டணத்துல இரு, நீ கிராமத்துல இரு, உன் சூழ்நிலை இப்படி, இன்னொரு சூழ்நிலை இப்படி, எனக்கு தெரியும், நான் உன்னை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் நினைச்சு தேவனுடைய இந்த அனந்த ஞானத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருப்போமானால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. இல்லைன்னா சில பேர் முறுமுறுத்து குறை சொல்லி சலித்து கொண்டு அதிருப்தியிலே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. சோ அந்த விஷயத்துல நாம் மனம் திரும்பும். ஆண்டவரே, நாம் மனம் திரும்பட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற அதிருப்தியை எடுத்து போட்டுருங்க, போதும் என்கிற மனதினுடையோடு இருக்கட்டும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15 16ஆம் வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பாத்தீங்களா, எதோடு கூடிய, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய. அப்படின்னா இப்ப இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்,
இங்க 1 தீமோத்தேயு 6:6 சொல்லலாமா? இங்க 1 தீமோத்தேயு 6:6 எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எஸ், ஞானி சொல்றாரு பாருங்க, கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய தேவ பக்தியோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருந்தா போதும், 5 அப்பம் இருந்தா போதும், ஒரு ஓட்டு வீடு இருந்தா போதும், ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்தா போதும். பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் பொருள் இருந்தா போதும். உத்தமம் உத்தமம். கடன் இல்லாமல், வட்டி கட்டிட்டு இருக்காம, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் கைமாத்து வாங்கி கடன்பட்டு சஞ்சலத்தோடு இருக்கிற அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் என்னது? உத்தமம். 15ஆம் அதிகாரம், இது 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அவ்வளவுதான். ஒரு கஞ்சியும் துவையல் நல்லது, ஒரு ரொட்டி துண்டு நல்லது. வேதம் சொல்லிக் கொடுக்குது பாருங்க. சண்டை சச்சரவோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் சமாதானத்தோடு சாப்பிடும் வெறும் துணிக்கை, ரொட்டி துண்டு, ஒரு கஞ்சி, துவையல் உத்தமம், நலம். Praise the Lord. This is godliness. திருப்தியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது பாருங்க, அந்த 15ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை சொல்ல விட்டுட்டேன். 15ஆம் அதிகாரத்துல என்ன வசனம் வாசிச்சோம்? 16 வாசிச்சோமா? இப்ப அந்த 15ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி வாசிங்க. 15 கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய இல்ல மேல 15 பிற்பகுதி. மன ரம்யமோ, cheerful heart, contented heart. மன ரம்யம் என்னவா? நித்திய விருந்து. சோ நாம் அதிகமாய் என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். அதுக்கு பிறகு சகோதரர்கள் 2 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. சகோதரர் ஐசக்கும் தேவ பிரகாஷ் அவர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள். ஒரு 3 காரியங்களை மட்டும் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான், புதிய ஏற்பாட்டுக்கு வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இயேசு சொன்னார் பாருங்க, அது 4ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஓகே, மேல 13ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 13ஆம் வசனம் சரியான வார்த்தை தான். ஜீசஸ் சமரியா ஸ்திரீ இடத்துல சொன்ன வார்த்தை எவ்வளவு அழகா பேசியிருக்காரு பாருங்க. இந்த உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். அடங்கவே அடங்காதுங்க. இந்த உலகத்தின் தண்ணீர் அப்படின்னா 3 தான். 1 ஐஸ்வர்யம், பணம். இந்த பண ஆசையை குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு தாகம் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரிச்சஸ், வெல்த், இடம், பொருள், காசு, பணம் 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 பணம்னு சொல்லிட்டு இந்த பணத்தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் சொன்னார். மோர் மணி அடங்காது. அடுத்தது, இந்த உலகத்தினுடைய செக்ஸ்ல இது இன்னொரு தண்ணீர், மோகத்தண்ணீர். இந்த மோகத்தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, எகைன் அண்ட் எகைன் அவனுக்கு தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பத்தாது. இவ்வுலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அவங்களுக்குலாம் ஒரு மனைவி பத்தாது. ஊரு கட்டுப்பாடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இதெல்லாம் இருக்கிறது நிமித்தமாய் அவர்கள் தங்களை அடக்கி ஒடுக்கி திருட்டுத்தனமா தெத்துத்தனம் பண்றது, திருட்டு தண்ணீர் குடிக்கிறது.
திருட்டு தண்ணீர் குடிக்கிறது. சிலர் திருட்டு தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆபாசம் பார்க்கிறவர்கள், ஆபாச படம் பார்க்கிறவர்கள், போர்னோகிராஃபில படம் பார்க்கிறவர்கள். வெளியில போனா தானே பிரச்சனை. ஒரு ஸ்திரீன் இடத்துல பிரவேசிச்சா தானே, லாட்ஜுக்கு போய் ஊர் உலகத்துல வெளியில போய் தப்பு தண்டா பண்ணாதானே. நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு போன்ல உட்காந்துக்கிட்டு ரகசியமா பார்த்துக்கிட்டு நான் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், எஸ், இந்த உலகத்தின் தண்ணீரை, மோக தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் 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 தாகம் உண்டாகும், அடங்காது. இன்னொரு கணம், அவனுக்கு கணம் வேணும். நான் பெரிய ஆள் ஆகணும், உலக மகிமை. இன்னைக்கு குறுவட்ட லெவல்ல நான் இன்னைக்கு ஒரு பிளேயர் ஆயிருக்கேன், நான் வட்ட லெவல்ல பிளேயர் ஆகணும். எஸ், என்ன கேமா இருந்தாலும் சரி, செஸ்ஸா இருக்கட்டும், அல்லது கேரம் போர்டா இருக்கட்டும், அல்லது டென்னிஸா இருக்கட்டும், இன்னைக்கு வட்டத்தில் ஜெயிச்சிட்டேன், அடுத்து மாவட்டத்துக்கு போகணும், அடையணும். மாவட்டத்தில் நான் ஜெயிக்கணும், அடுத்தது மாநிலத்தில் ஜெயிக்கணும், ஸ்டேட் லெவல்ல வரணும், கண்ட்ரி லெவல்ல வரணும், ஒலிம்பிக்ல வரணும், அடங்காது. உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எகைன் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மூணு தான். ஒண்ணு பணம், ஒண்ணு கணம், ஒண்ணு மோகம், மோக இச்சை. இப்ப வார்த்தை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4:13. இந்த தண்ணீரை, ஏன் இந்த வார்த்தை சமாரியா ஸ்திரீன்றத சொன்னான்னா, அவ ஏற்கனவே 5 புருஷனை மாத்திட்டா. ஏமா, ஏற்கனவே 5 புருஷனை மாத்திட்ட, இப்ப 6வது ஒருத்தனோட வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த தண்ணீரை குடிச்சின்னா, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாயிட்டே இருக்கும். இப்ப புரியுதுங்களா அந்த வார்த்தை? இந்த வார்த்தை வேற யார்ட்டையும் சொல்லல. யார்கிட்ட சொன்னது? சமாரியா ஸ்திரீடத்து சொன்னார். 5 புருஷனை மாத்தி 6வது ஒருத்தனோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னும் அந்த தாகம் அடங்கல. அடுத்த வார்த்தை சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை, பரிசுத்த ஆவியானவரை, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு என்னவே உண்டாகாது, தாகமே உண்டாகாது. செக்ஸ் மேலே உனக்கு தாகம் உண்டாகாது, குடிச்சிடு. சில சகோதரர்களை நான் அறிந்திருக்கிறேன், மனைவி இருக்கிறாங்க, 2 வகையான மனைவி. ஒரு சில மனைவி உடல் பலவீனமானவர்கள். புருஷன் தன் மனைவியிடத்தில் எந்த சந்தோஷம் அடைய முடியாது. ஏன் அப்படின்னா உடல் பலவீனம், வியாதி. ஓகே, 2வது ரகமான ஒரு மனைவி, முரட்டாட்டமான மனைவி, புருஷனுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. இந்த புருஷர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், இந்த புருஷர்களையும் பார்த்திருக்கேன். எஸ், ஐ ஹவ் கம் அக்ராஸ் தீஸ் 2. இந்த புருஷனே தெரியும், இந்த புருஷனே தெரியும். ஆனால் 2 பேருமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இயேசுனுடைய ஜீவனை பெற்றவர்கள், தாகம் இல்லாமல் இருக்கிற புருஷர்களை நான் அறிவேன். இந்த விஷயத்துல இல்ல பிரதர், எனக்கு கர்த்தர் எனக்கு பலன் தர்றாரு. ஓ காட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சாட்சி உள்ள சகோதரர்கள் பாருங்க, அவனுக்கு தாகமே அடிக்கல. இப்ப இந்த வார்த்தை பாருங்க, யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. செக்ஸ் மட்டும் இல்ல, சிலருக்கெல்லாம் தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது வாங்கணும், பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கணும், ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு டாடி, ஒரு தகப்பனார் சொல்றாரு தான் மகளை குறித்து, பிரதர் இங்க வாங்க, இவ வச்சிருக்கிறதான அவளுடைய செப்பல்ஸ் எல்லாம் பாருங்க, அவ போட்டிருக்கிற ஷூ எல்லாம் பாருங்கன்னு சொல்ற. எத்தனை செட்டு ஷூ பாருங்க, அடங்காது. அத்தனை விதமான, ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாற் போல ஒரு ஷூ போடுறது. இன்னைக்கு ரோஸ்ன்னா இன்னைக்கு ரோஸ் போடணும், இன்னைக்கு பிளாக்னா பிளாக் போடணும். இப்படி குடும்பம் பண்ணிவிட்டு அந்த புருஷன்ட்ட போய் பண்ண வாங்குவாங்கன்னு வாங்கணுமா இல்லையா? அவன் வாங்குவானா இல்லையா? அவன் யாரை குறை சொல்லுவான்? யாரை குறை சொல்லுவான்? யார சொல்லுங்க, நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. யார? வளர்த்தவங்களதான் சொல்லுவான், வளர்த்த தாயை சொல்லுவான், வளர்த்து வச்சிருக்காங்களா, விதவிதமான ட்ரெஸ், விதவிதமானது. ஏற்கனவே 365 இருக்கு, ஏற்கனவே 365 இருக்கு. இப்ப 10வது இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும்.
ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த தாகமே இருக்காது. ஒன்று வாங்கணும். சிலருக்குலாம் இடத்தை சுத்தி பார்க்கணும். இடத்தை சுத்தி பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையெல்லாம் அருமையான வார்த்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ குடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு காலம் ஒரு விஷயத்திலேயும் தாகம் உண்டாது. பணத்தின் மேல உனக்கு தாகம் உண்டாகாது, செக்ஸ் மேல உனக்கு தாகம் உண்டாகாது, இந்த உலகத்தினுடைய கன மகிமையில் உனக்கு தாகம் உண்டாகாது. ட்ரூத். அது இயேசுவினிடத்துல மட்டும்தான் உண்டு. தாகம் அடிக்காத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறதுல கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நமக்கு வைத்திருக்கிறார். இதுதான் தேவ பக்தி. நான் உங்களுக்கு பைபிள் இருந்தா, பைபிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. பைபிள் வசனம் தெரிஞ்சவங்க, பைபிள்ல இஸ்ரவேல்ல ஒரு ராஜா ஆண்டார். அவர் பேர் ஆகாப். அவர் ராஜ்யம் ஃபுல்லா அவனுடையதான். அவனுக்கு எவ்வளோ ராஜ்யமே அவனுக்கு தான். ஆனால் அவனுக்கு அதுல திருப்தி இல்லை. அவன் எது மேல கண் போட்டான்னு சொல்லுங்க. யாருடைய நாபோத். நாபோத் அப்படிங்கிற ஒருவனுடைய திராட்சை தோட்டத்தின் மேல் என்ன போட்டான்? கண் போட்டான். கண் போட்டு அவனை அவன்கிட்ட, ஏய் இந்த லேண்டை கொடு. எதுக்கு அப்படின்னா, நான் கீரை தோட்டமாக்கணும். என்னுடைய அரண்மனைக்கு என்னுடைய ஆட்களுக்கு எல்லாம் கீரை தோட்டம் போடணும், கொடுனா. இல்ல அது என்னுடைய பூர்வ காலத்தினுடைய பூர்வ தாத்தா பாட்டியினுடைய பூர்வ சுதந்திரம், நான் கொடுக்க முடியாதுன்னு. என்னடா கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். கொலை செஞ்சுட்டு எடுத்துக்கிட்டான். அப்ப இவ்வளவு லேண்ட் இருக்கே, அந்த ஒரு ஏழை ஒருத்த வயல் வச்சிருக்கான்னா பொறுக்காது. அதையும் அள்ளணும், சேர்த்துக்கணும், கொலை செஞ்சாவது அடையணும். இச்சை, ஐஸ்வர்யத்தின் மேல். சரி, தாவீது பழைய ஏற்பாட்டுல எத்தனை மனைவி வச்சிருந்தார் இல்ல? எத்தனை மனைவி, ஒண்ணுக்கு அத்தனை மனைவி, அத்தனை ஸ்திரீகள், அத்தனை மறுமண மாட்டிகள். யார கொண்டுட்டான் சொல்லுங்க? யார? ஊரியாவை கொண்டுட்டு யார தூக்கிட்டு வந்துட்டான்? பத்சேபாவை தூக்கிட்டு வந்துட்டான். தாகம். ஆமான், எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான், அவன் தான் அகாஸ்வேர் ராஜாவுக்கு அடுத்தபடி, அவன் தான் ரெண்டாவது ஆள் தான். இந்த 127 நாடுகள் எல்லாம் அவனுக்கு வந்தனம் செலுத்துகிறார்கள், அவனுக்கு மரியாதை செய்யறாங்க. ஆனா அவனுக்கு அது பெருசு இல்ல. யாருடைய வந்தனம் தான் அவனுக்கு பெருசா இருக்கு? மொர்தெகாயினுடைய வந்தனம் தான் அவனுக்கு கனப்படுத்தணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னடா அது? 127 நாடுல உள்ள அதிபதிகள் எல்லாம் என்ன சலாம் போட்டுட்டு வணக்கம் வச்சுட்டு போறான். யூ சோட்டா பாய், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற நீ எனக்கு வந்தனம் செய்ய மாட்டியா? உன்னை வைக்கிறேன்னா பாருன்னா. அப்ப அவனுக்கு எதிரா அப்படின்னா கணம், ஒருத்தனுக்கு பணம், ஒருத்தனுக்கு மோகம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன அப்படின்னா, இவ்வுலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இயேசு கொடுக்கிற தண்ணீராகி ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவியை பெறுகிறவனுக்கு அவனுக்கு என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகும். சபையில யார்ட்டையும் நம்ம கணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். எஸ், கணத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆமானுடைய ஸ்பிரிட். ஓகே, ஸோ அவர்கள் ஃபாலோ பண்ணு.